இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னோட வேதாந்தர மகரிஷிக்கு முருகப்பெருமானுக்கு ஆன் பண்ணிட்டியா முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ராய்டு போட போகிறோம். இது வந்து சேலை அப்படிக்கலாம். இது வந்து அவங்க வந்து ஒரு நிச்சயார்த்தத்துக்காக சேலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சேலையில் வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா அவங்க ஆரி ஒர்க்கு கேட்கல, ஆரி ஒர்க்கு கேட்கல, அவங்களுக்கு எம்ப்ராய்டு போட போகிறோம். எம்ப்ராய்டு வந்து சில்வரில் வந்து மேட்ச் பண்ணி போட போகிறேன். இந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி கைக்கு டிசைன் பண்ணி எல்லாமே போட போகிறோம். இப்போ எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு வந்து எப்படி வரைஞ்சி கொடுக்கணும்னு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் இது வந்து எனக்கு வரைய தெரியல, வரைஞ்சி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து அளவு எடுத்துருக்கோம். அளவு எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். அளவு எடுத்துருக்கோம். அளவு எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கழுத்து டிராயிங் போட்டுட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ரொம்ப நெருங்கி வராத இந்த வியூஸ் ஃபுல் வியூஸ் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு வந்து அவங்களுடைய அளவு வந்து உயரம் வந்து 12, உயரம் 12, பாடி வந்து 29, கை நீளம் 4.5, கை லூஸ் 9.25, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 7, எம் கட்சி 13, ஏ கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ கட்சி தானே அது இதுதானே ஏ கட்சி? ஆமாம் சார், எம் கட்சி 11. இப்போ ஏ கட்சி வந்து 13, எம் கட்சி வந்து 11, ஷோல்டரோட நீளம் வந்து 15. இந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா எம்ப்ராய்டு போட போகிறோம். இவங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் வேணாங்க. எம்ப்ராய்டில் வந்து எம்ப்ராய்டு டிசைன் நான் இப்போ இதில் போட போகிறேன். அந்த டிசைனையும் பாருங்கள். டிசைனை பார்த்துட்டு இப்போ எம்ப்ராய்டெலாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல இந்த மாதிரி பார்டர் வச்சிடாதீங்க. பார்டர் வச்சிங்கன்னா இங்கே ஏன்னா இங்கே ஃபுல்லாக எம்ப்ராய்டு வரும். எம்ப்ராய்டு ஒர்க் பண்ண போகிறோம். பண்ணும்போது இந்த பார்டர் இருந்தால் அழகு இருக்காது, பிளைன்லேயே நம்ம போட்டுறோம். இப்போ 29 இன்ச்சு பாடி, 29 இன்ச்சு பாடிக்கு வந்து ஒரு டிராயிங் வந்து இப்போ வந்து வெளிப்பக்கம் தான் நீங்கள் டிராயிங் போடணும். இந்த துணியோட வெளிப்பக்கம், உள்பக்கம் போட்டுறாதீங்க, வெளிப்பக்கம் தான் டிராயிங் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வெளிப்பக்கம் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ உயரம் 12, உயரம் கரெக்டாக 12 வச்சுட்டேன். இப்போ பாடி லூஸ் எவ்வளோ? பாடி வந்து 29, 29னா எவ்வளோ நகர்த்தலாம்? 29னா 7.25, 7.25ல் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா 2 5.25, 5.25 2 5.25 7.25 வந்துடும். இப்போ 7.25 வந்துடும். இப்போ நம்ம எவ்வளோ வைக்கலாம்? ஒரு ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 29 இன்ச்சு பாடிக்கு 5 இன்ச்சு அவசியம் வச்சே ஆகணும். 5ங்கிறது பர்ஃபெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஓகே, 5 வச்சுட்டோம். இப்போ இவங்களுக்கு கழுத்து எவ்வளோ வைக்கலாம்? இவங்களுக்கு வந்து 29 இன்ச்சு பாடி, 2.25 இன்ச்சு கழுத்து வச்சுக்கலாம். 2.25 நான் வைக்கிறேன். 2.25 இங்கே 2.25 இங்கே 2.25 வச்சுட்டேன். 2.25 வச்சுட்டு அவங்களுடைய கழுத்து இறக்கம் எவ்வளோ? 7 வைக்கப்பட்டது. 7னா 6.25 வச்சுக்கோங்க. 6.25 நான் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன். மேல் பக்கம் தான் வரையணும், உள்பக்கம் வரைஞ்சிடாதீங்க எல்லாரும். மேல் பக்கம் தான் நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ இங்கே வச்சுட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் மாடலிங்காக போட்டாகணும். ஏன்னா ஆரி ஒர்க்கு போட்டதுனால கொஞ்சம் டிசைன் பண்ணி தான் போடுவாங்க. முண்டா வந்து இறக்குறது 29 இன்ச்சு பாடி, 4 இன்ச்சு முண்டா இறக்கிக்கோங்க. 4 இன்ச்சு முண்டா இறக்கிட்டு நம்ம இப்போ வச்சிட்டோம். இப்போ பாடி 7.25 ப்ளஸ் ஒரு 3/4, 8 இன்ச்சு அவசியம் இருக்கணும். 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுருவோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதெல்லாம் வந்து நம்ம சும்மா வந்து போட்டுட்டு ஒரு சும்மா மார்க் பண்ணி லைட்டாக மட்டும் போட்டு விடுங்க. ரொம்ப அழுத்தி போட்டுறவேனா, ஏன்னா ஆரி ஒர்க்கு இந்த டிசைன் வந்து இப்படி வரும். இவ்வளோ தூரம் டிசைன் வரப்போகுது. வரதுனால நம்மளுக்கு தேவையில்லை. இங்கெல்லாம் புட்டா வந்துடும், இங்கெல்லாம் புட்டா வந்துடும். இங்கே புட்டா வந்து இதில் கல் ஜொலிக்கிற மாதிரி எல்லாமே வச்சுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு கழுத்தை வந்து வெளியே கொண்டு போகிறேன். கழுத்து வெளியே கொண்டு போகிறத எல்லாரும் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து மாடலிங் பண்ணுறேன். மாடலிங் பண்ணி அழகாக வெளியே கொண்டு போயிட்டேன். வெளியே கொண்டு போய் கழுத்து வந்து இப்படி தான் நம்ம வரைஞ்சி கொடுக்கணும். இப்போ வந்து பேக் மட்டும் பேக் வரைகிறது, ஃபஸ்ட்டு பேக் வரைகிறத பாருங்கள். பேக் இப்படி தான் வரைஞ்சி கொடுக்குறோம். இப்போ கழுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வியூ வச்சு வரைஞ்சி கொடுத்துட்டோம். இப்போ ஷோல்டரோட இது வரைஞ்சிட்டேன். இங்கே ஷோல்டர் வரைஞ்சிட்டேன். இது முண்டாவும் வரையப்பட்டது. வரைஞ்சிட்டு அழகாக இதில் ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்க. அப்புறம் வெட்டும் போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வெட்டும் போது சரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த ஏன்னா பிளைனில் தான் போடணும். இந்த பார்டர் இப்போ பெரும்பாலும் பார்டர் யாரும் வைக்கிறதில்ல. பார்டர் வைக்காம தான் வந்து ஆரி ஒர்க்கு போட்டுட்ருக்காங்க. இது எம்ப்ராய்டரி சொன்னால எம்ப்ராய்டரி ஒர்க் போட போகிறோம். இது பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு போட்டாகணும். ஃப்ரண்ட் அப்படியே வந்து இங்கே பேக்கு போடுறோம். இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டு வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ 2.25 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ 2.25 இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அகலம் இங்கே என்ன வச்சிங்கன்னு பாருங்கள். ஷோல்டரோட அகலம் வந்து 2.25. இந்த 2.25 இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு நேராக இப்போ ஒரு கோடு போட்டுருவோம். இது எல்லாமே முதல்ல எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ கழுத்தோட இறக்கம், ஃப்ரண்ட் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ? ஃப்ரண்ட் கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுன்னா 5.25 வச்சுக்கோங்க. 5.25 வச்சுட்டு இப்போ இவங்களுக்கும் இந்த ஃப்ரண்ட் கழுத்தில் டீப் பண்ணணும். டீப் பண்ணி தான் போடணும். ஏன்னா கழுத்து வந்து மாடலிங் பண்ணுறதுனால கொஞ்சம் டீப் வந்து அழகாக அப்படி வரைஞ்சி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே போடுவாங்க.
இந்த அளவுக்கு ஆரி ஒர்க்கு இப்போ அழகாக இந்த இப்படி வந்துடும், ஆரி ஒர்க்கு இப்படி வந்துடும். இப்போ முண்டா என்ன இறக்கு, முண்டா வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறது இங்கே பார்த்துட்டு முண்டாவையும் வரைஞ்சி வச்சுக்கணும். வரைஞ்சி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா தப்பு வராமல் இருக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ வருது, ஜாயிண்ட் இல்லாமல் வருதாங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ 29 இன்ச்சு பாடி, 29 மணி 7.25 ப்ளஸ் வந்து 8 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இதுலேயும் இப்படி மார்க் பண்ணிட்டோம், இங்கேயும் மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ, ஃப்ரண்ட் ஆட்டு வந்து 9.5 வச்சுட்டோம். இப்போ இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டோம்னா பார்க்கறதுக்கு நம்ம பயப்படாமல் வெட்டிடலாம். இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு வரையப்பட்டது, ஃப்ரண்ட்டு வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட் வந்து வரைஞ்சிட்டாங்க. இப்போ கழுத்தில் வந்து பார்டரில் அழகாக போட்டுருவாங்க. இப்போ கழுத்து ஃப்ரண்ட்டு வரையப்பட்டது வரைஞ்சிட்டேன். இப்போ கை பாருங்கள், பேக் வந்து இது எம்ப்ராய்டுக்காக போட ஜாக்கெட்டு. இப்போ கை வரைவதை கவனிங்கள். கை வந்து அவங்களுக்கு வந்து கைக்கு மட்டும் பார்டர் கேட்டிருக்காங்க. கையில் வந்து டிசைன் பண்ணி இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கழுத்து கையோட நீளம் வந்து 4.5க்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ண போகிறேன். இங்கே வந்து தையலுக்காக வச்சுக்கோங்க, வச்சுட்டேன். இப்போ சென்டராக வந்து மார்க் எடுத்துக்குவோம். சென்டராக வந்து கைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ வந்து இறக்கி இப்படி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இதிலேருந்து முண்டா வந்து அழகாக அப்படி போயிருங்க. கைக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். கை வந்து அப்புறம் வெட்டிட்டு லைனிங்கில் வெட்டுற போது இது மாதிரி இது ஏன்னா இங்கே தான் இப்போ பார்டரில் வந்து வரப்போகுது. கை நீளம் வந்து 4.5க்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுருவாங்க. கை வரையப்பட்டது. இப்போ கைக்கு வந்து பார்டர் கைக்கு வந்து வரைஞ்சதை நீங்கள் பார்த்துட்டீங்க. கை வந்து இந்த போகிறோம். இது வந்து இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுக்கக்கூடிய ஜாக்கெட்டு. இது அளவு எடுத்த ஜாக்கெட்டு. இன்னொரு ஜாக்கெட் இப்போ காட்ட போகிறேன், அதையும் பொறுமையாக பாருங்கள். எப்படி அவங்க துணியில் ஒரிஜினல் துணியில் இப்படி வரைஞ்சி கொடுத்துடணும். வரைஞ்சி கொடுத்துட்டு அவங்க போட்டு கரெக்டாக வந்துடும். ஏன்னா கழுத்துக்கு இப்படி தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் இந்த சைடு முந்தாணி ஒரு பக்கம் வரும், முந்தாணி மறைச்சிக்கும். இது முந்தாணி மறையாத பக்கத்துக்கு நம்ம இந்த ரொட்டேட்டட் வந்து இந்த மாதிரி போடணும். அப்புறம் பேக்குக்கு இப்படி போட்டுருவாங்க. கைக்கு வந்து ஃபுல்லாக இப்படி போட்டுருவாங்க. இப்போ எல்போ கை வந்தால் பிளைன் கையில் போடுவாங்க, இந்த பார்டர் இருக்காது. எல்போ கை இது குட்டை கையினால பார்டர் வைக்கிறோம். இப்போ அடுத்த சேலையை காட்ட போகிறேன், எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லோரும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க்லேருந்து எம்ப்ராய்டரி எப்படி ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்க போகிறோங்கிறத காட்ட போகிறேன். ஏற்கனவே அவங்க ஒரு சேலை வந்து அதோட பொண்ணோட தங்கச்சி காமிச்சேன். இப்போ பொண்ணுக்கே வந்து நிச்சயார்த்துக்குள்ள சேலை இது. நிச்சயார்த்துக்கு அவங்க ஆரி ஒர்க்குன்னு வேணான்ட்டாங்க. ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டரியில் வந்து ஸ்டோன் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி டிராயிங் வரைகிறதுன்னு ரொம்ப பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நான் ஆரி ஒர்க் உள்ள வீடியோவும் நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து எம்ப்ராய்டுக்கு அதை திருப்பியும் ஒரு வாட்டி எல்லாம் திருப்பி ஒரு தடவை போடுங்க சார்னு சொன்னதுனால இந்த வீடியோவை அடுத்தபடியாக போடுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சேலை. சேலை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்பு. முந்தாணி காட்டுறேன். முந்தாணி பாருங்கள். இந்த முந்தானியை வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஆரி ஒர்க்குள்ளது வரைஞ்சி எடுக்க போகிறோம். வரைகிறத எல்லாரும் கவனிங்க. இது வந்து பார்டரு. இது பார்டரு இங்கே வச்சுருக்கு. பார்டருக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க்கும் எல்லாமே ரெடியாக. ஆரி ஒர்க்கு கிடையாது, எம்ப்ராய்டரி ஒர்க்கு பண்ண போகிறோம். எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி சேலையில் வரைய போகிறதுங்கிறத எல்லாம் கவனிங்க. அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லோரும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க்லேருந்து எம்ப்ராய்டரி எப்படி ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்க போகிறோங்கிறத காட்ட போகிறேன். ஏற்கனவே அவங்க ஒரு சேலை வந்து அதோட பொண்ணோட தங்கச்சி காமிச்சேன். இப்போ பொண்ணுக்கே வந்து நிச்சயார்த்துக்குள்ள சேலை இது. நிச்சயார்த்துக்கு அவங்க ஆரி ஒர்க்குன்னு வேணான்ட்டாங்க. ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டரியில் வந்து ஸ்டோன் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி டிராயிங் வரைகிறதுன்னு ரொம்ப பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நான் ஆரி ஒர்க் உள்ள வீடியோவும் நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து எம்ப்ராய்டுக்கு அதை திருப்பியும் ஒரு வாட்டி எல்லாம் திருப்பி ஒரு தடவை போடுங்க சார்னு சொன்னதுனால இந்த வீடியோவை அடுத்தபடியாக போடுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சேலை. சேலை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்பு. முந்தாணி காட்டுறேன். முந்தாணி பாருங்கள். இந்த முந்தானியை வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஆரி ஒர்க்குள்ளது வரைஞ்சி எடுக்க போகிறோம். வரைகிறத எல்லாரும் கவனிங்க. இது வந்து பார்டரு. இது பார்டரு இங்கே வச்சுருக்கு. பார்டருக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க்கும் எல்லாமே ரெடியாக. ஆரி ஒர்க்கு கிடையாது, எம்ப்ராய்டரி ஒர்க்கு பண்ண போகிறோம். எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி சேலையில் வரைய போகிறதுங்கிறத எல்லாம் கவனிங்க. அப்படியே மேலே ஏற்றிக்க. அப்படியே மேலே ஏற்றிக்க. இப்போ வந்து ஆரி ஒர்க்கு வரைஞ்சது எல்லோரும் பார்த்துட்டிங்க. இப்போ ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டரி போட்டுறதுக்காக நான் வரைஞ்சி ஒரு துணியில் கொடுத்தேன். அதே வந்து இப்போ வந்து போட்டு வந்திருக்கு. போட்டு வந்து எம்ப்ராய்டரி. இது ஆரி ஒர்க்கு கிடையாது, எம்ப்ராய்டரியில் ஸ்டோன் வச்சு போட்டிருக்கோம். பேக் கழுத்து மாடல். கீழே புட்டாலாம் போட்டிருக்கு. கம்மியில் புட்டா, கீழே வந்து ஜருகை.
ஜருகை பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்துக்கு இது வந்து பேக் கழுத்துக்கு, ஃப்ரண்ட் கழுத்தில் லைட்டாக ஒரு டிசைன் வந்திருக்கும். ஃப்ரண்ட் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டிசைன் வந்திருக்கு, கம்ப்ளீட்டாக டிசைன். ஃப்ரண்ட் கழுத்துக்கு கரெக்டாக நாங்கள் போட்டோம். அதுக்கடுத்து கை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டோன் வச்சு கைக்கு மாடல் வந்து கம்ப்ளீட்டாக சின்ன கை தான் கேட்டிருக்காங்க, எல்போ கை கிடையாது. 2 பக்கம் கைக்கு போட்டிருக்கோம். கை இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போ லைனிங் துணியில் போட்டு வெட்டுவதே எல்லோரும் கவனிங்க. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து எம்ப்ராய்டரி வச்சுருக்கோம். கழுத்தை லைனிங் வந்து மேலே மேட்ச் பண்ணி வைக்கிறாங்க. உள்ளே ஃபுல்லாக அப்படி இப்படி ஓப்பன் பண்ணி அப்படி இப்போ பாருங்கள் வச்சுட்டோம். இப்போ லைனிங் மேலே வைக்க போகிறாங்க. லைனிங்கில் நாங்கள் வரைஞ்சிருக்கிறத இப்போ மேலே போட்டு வெட்ட போகிறாங்க கம்ப்ளீட்டாக. ஆரி ஒர்க் வந்து ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி எது வந்தாலும் இந்த முறையில் தான் பண்ணோம். முதல்ல வந்து ஆரி ஒர்க் வரைஞ்சி அழகாக கொடுத்துட்டு அந்த பிரகாரம் வந்து சைடில் அரைஞ்சி துணி வச்சு வெட்டுங்க எல்லாமே. இதில் வந்து ஜருகை கிடையாது, ஜருகை மாடல் கிடையாது. இப்போ வெட்டிட்டோம். வெட்டினதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். அப்படியே ஓப்பன் பேக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் இது வரைஞ்சது, இது வந்து பேக்கில் கம்ப்ளீட்டாக வெட்டினது இந்த வரைக்கும் வெட்டினதை பார்த்துட்டிங்க. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் வந்து கிராஸில் போட்டு வெட்ட போகிறோம். இல்லை மேலேயே போட்டு வெட்டிங்க, தைக்கும் போது உள்ட்டாவை மாற்றிக்கலாம். இப்போ கழுத்து கட்டு தானே தப்பா? இப்படியே கொண்டு வந்து நேராக அப்படியே வெட்டிடுறேன். இப்படியே நேராக இங்கே எல்லாம் இல்லை ஓகே தானே? இப்போ கழுத்துக்காக மேலே வச்சுட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வச்சு துணி வச்சு வெட்ட போகிறாங்க. இது கழுத்து உள்ளே இருக்குது. இப்போ டீஸ் மார்க்கும் உள்ளே இருக்குது. எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டிக்கிறேன். அப்புறம் தையல் போட்டுட்டு அப்புறம் கழிச்சுக்கிறேன். சைட்லேயும் அதே மாதிரி சைட்லேயும் தேவையில்லை, சைடில் வெட்டணும்ல, சைடில் வெட்டலை. அந்த இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டினதே பார்த்து விட்டுறேன். இப்போ கை வெட்ட போகிறாங்க. இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இப்படி இப்போ கை வந்து பாருங்கள், கை ஓப்பன் பண்ணுவோம் மேலே தூக்கி. இப்போ கை வந்து வச்சுட்டோம். இப்போ கையை மேலே வைக்க போகிறாங்க. லைனிங் துணியும் மேலே வைக்க போகிறாங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டிட்டு அப்புறமேல் கரெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அப்புறம் கரெக்டாக தையல் போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். வச்சுட்டோம். கை வந்து வெட்ட இதை அப்படியே வச்சுட்டோம். இப்போ பட்டி வந்து வெட்டுவதே பாருங்கள். பட்டி வந்து கோல்டில் வெட்ட போகிறாங்க. இந்த கோல்டு மீதியாக பட்டியில் வச்சுருங்க, அழகாக இருக்கும். கீழே வந்து ஃப்ரண்டில் பட்டியில் வச்சுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது ஜாக்கெட் பட்டி ஒரு ஓரம் ஓடிங்க அப்படியே. இது எம்ப்ராய்டு ஒர்க்கு. ஏற்கனவே நான் ஆரி ஒர்க்கு போட்டேன். இப்போ எம்ப்ராய்டு ஒர்க்கு போட்டதை காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ஜாக்கெட் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ தச்சு வரும். தச்சு வர டெமோவும். இது வந்து கை, இது பட்டி, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு எல்லாமே வெட்டினதை இது எல்லாம் பார்த்துட்டிங்க. பேக்கும் கரெக்டாக எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ அடுத்த ஜாக்கெட் வெட்டுவதை கவனிங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலைக்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். இந்த பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த சேலை, அந்த சேலை இருந்த சேலை எடுத்துக்க மேலே இதோட சேலை. சுமதி வேலை கிளம்பிட்டாங்க. இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த அவ்வளோதான், 2 நிமிஷம். இது பார்த்திங்கன்னா இந்த புடவையோட இந்த புடவையை சார்ந்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம். முந்தானி வந்து இந்த கலரில் இருக்குது. முந்தானி வந்து சிவப்பு கலர், ரோஸ் கலரு. புடவையோட கலர் வந்து ப்ளூ. இது வந்து சில்வரில் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆரி ஒர்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். பேக்கில் கரெக்டாக வந்து பேக் டிசைன். இப்போ கழுத்து டிசைன் பாருங்கள். கழுத்தில் இது பேக் கழுத்து டிசைன். இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து டிசைன். இப்போ கை டிசைன் காட்ட போகிறோம். கை பார்த்திங்கன்னா கை அதே மாதிரி. கை வந்து குட்டை கை தான் கேட்டிருக்காங்க இவங்க. எல்போ கை 3/4 கேட்கல. இதுவும் அதே மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ லைனிங் துணி போட்டு வெட்டுவதை கவனிங்கள்.
இந்த லைன் பண்ணிடலாமா? இதா ம் இதா இது அபி டிஜிட்டல் மாதிரி தெரியுது. அபியோடதெல்லாம் உங்களுக்கு இதுதான் எடுங்க. என்ன இது கழுத்து சரியாக வரும்னு நினைக்கிறேன். ம் இது கரெக்டாக வருதா? இது கரெக்டாக அது கொஞ்சம் தப்பு வருது, சரி பண்ணணும். சீக்கிரம் இப்போ பாருங்க, பேக் வந்து வச்சுட்டோம். பேக்கில் லைனிங் போட போகிறாங்க. லைனிங்கை அப்படியே மேலே போட போகிறாங்க. மேலே போட்டு அப்படியே வெட்ட போகிறாங்க. ஜருகை கிடையாது, ஜருகையை கழிச்சிருங்க. ஏன்னா இப்போ ஜருகை வைக்கிற மாடல் கிடையாது, ரொம்ப எல்லாமே ஜருகை இல்லாமல் வெட்டக்கூடிய விஷயந்தான். இப்போ பேக்கு வெட்டிட்டோம். பேக்கு வெட்டப்பட்டது. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டுவாங்க. ஃப்ரண்ட்டு வெட்டுறதே கவனிங்க. ஏய் ஃப்ரண்ட் இது பேக் ரவுண்டு. ஆத்தா இப்படி போட ஆத்தா. ஃப்ரண்ட் வெட்டுவதே கவனிங்க. எக்ஸ்ட்ராவே துணி வச்சுக்கோங்க. அப்புறமேல் அவங்க தைக்கும் போது கரெக்ட் பண்ணிடுவாங்க. தைக்கும் போது எல்லா விஷயங்களும் நகரும். இப்போ கை வெட்டுவதே கவனிங்கள். கை திருப்பிக்க இப்படி எக்ஸ்ட்ரா துணி வச்சுட்டா வச்சுக்கணும். அப்புறம் ஓரத்தையில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவாங்க எல்லாமே. இப்போ பட்டி வெட்டுவதே கவனிங்க. ஜருகை இன்னும் வந்துருச்சு. இப்போ பட்டி வெட்டுவதே கவனிங்க. பட்டியில் சில்வரில் தான் வைக்கிறோம். சில்வரில் பட்டி வைக்கிறாங்க. ஆமாம் இது வருது டாட்டு, அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படியே வச்சு. இப்போ பட்டி இது பாருங்க. கை அப்படியே லைட்டாக தூக்கி விட்டு அப்படி லைட்டாக. இப்போ இது வந்து கை மேலே போட்டுருவாங்க. அப்படியே லைனிங் மேலே வச்சிருமா. இது வந்து பட்டி. இப்போ ஃப்ரண்ட்டு, இது பேக்கு எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு இது ஸ்டிச்சிங் பண்ணி வீடியோவும் காட்டப்படும். தச்சு வர வீடியோவும் காட்டப்படும்.